ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா காரமாக கரெக்ட் முறுக்குன்னு ஒரு சிப்ஸ், ஹெல்தி அண்ட் ஈஸி. புதுசாக எதுவும் இல்லைங்க. நம்ம அம்மாங்க சின்ன வயசில் நமக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்மளும் வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக சிப்ஸ் செஞ்சு பார்க்கலாமே வாங்க. இதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பிசைஞ்சிருந்தாலே போதும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதை 2 பங்காக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக பெருசாகவே திரட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தின்னாக திரட்டி வச்சுக்கோங்க. திரட்டிட்டு இது ஷேப்ஸ் வேணும்னா ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான் எப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு அதிலிருந்து கட் பண்ணி ட்ரையாங்கிளாக போட்டு நான் சிப்ஸ் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம மீதி இருக்கிற மாவெல்லாம் வேஸ்ட் கிடையாது, சைடு மாவெல்லாம். அதை நெக்ஸ்ட் வாட்டி திரட்டும் போது அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இது கூட எனக்கு டைம் இல்லை, இதோட ஈஸியாக உடனே சாப்பிட்ணுன்னு தோணுதா, இதையே நீங்கள் ரெக்டாங்கிளாக கூட எடுத்துக்கலாம். இது எது செஞ்சாலும் நடுவில் ஓட்டை போடணும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். பூரி மாதிரி சாஃப்டாக வராது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேனில் ஹை ஃப்ளேமில் ஸ்டார்டிங்கில் அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அந்த சிம்மோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் இந்த சிப்ஸுக்கு ரெடி பண்ண வச்சது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த கலர் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சில்லி பவுடரு, அப்புறம் ஆரிகனோ வீட்டில் இருந்தால் ஆரிகனோ, அதே மாதிரி இந்த சாட் மசாலா வீட்டில் இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். சில பேருக்கு சாட் மசாலா பிடிக்காது. எங்கள் வீட்டில் சாட் மசாலா பிடிக்காது. அதனால் அதுவும் நான் என் பாப்பாவுக்கு கொடுப்பேன்றதுனால சாட் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். இதை மட்டும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீட்லேயே உங்களுக்கு சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.